ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டூ க்ளவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு தரப்பிலிருந்து முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்திற்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் காப்பீடு அட்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த காப்பீடு அட்டையை ஒரே நாளில் நம்ம எப்படி வாங்குறது, அதுக்கான புதிய வழிமுறைகளை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க. அதாவது மொபைல் அல்லது பிசி, லேப்டாப் எது யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து cmchistn.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணிங்க. இந்த வெப்சைட் வந்து ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ரோல்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர் சர்ச் அண்ட் இ கார்டு அப்படின்னு இருக்குது. இந்த பக்கம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் மெம்பர் சர்ச் இ கார்டு அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ்னு ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டம் அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது தமிழக அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்திற்கும், அதாவது அவங்க பேக்லாக்ஸாக இருக்காங்க, பிலாங்ஸ் டு அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 லட்ச ரூபாய்க்கு உண்டான மருத்துவ காப்பீடு கிடைக்கும். சரிங்களா? இந்த 5 லட்ச ரூபாய் ஸ்கீமை வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வருடத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லாமல் தனியார் ஹாஸ்பிட்டல்லையும், அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மருத்துவ காப்பீடு அட்டையை வச்சு பார்த்துக்கலாம். சரிங்க? ஸோ அந்த மாதிரி ஒரு வசதி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்டைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அட்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் வச்சு நீங்கள் எடுக்கலாம், அல்லது உங்களோட யூஆர்என் நம்பர் இருந்தது ஆல்ரெடி நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விரிவான காப்பீட்டு திட்டத்திற்கு அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூஆர்என் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் வச்சுருந்தீங்கனாலும் எடுக்கலாம், அல்லது ஸ்மார்ட் கார்டு நம்பர் இங்கே டைப் பண்ணிங்க அப்படின்னாலும் எடுக்கலாம். ஸோ இப்போ யூஆர்என் நம்பர் அப்படின்னு இருக்கும், அதே மாதிரி ரேஷன் கார்டு நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் ரேஷன் கார்டு நம்பரை இங்கே டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா கூட எடுக்கலாம், அல்லது உங்கள் மொபைல் நம்பர் வச்சு கூட எடுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட தாலுக்கா, வில்லேஜு, பின்கோடு இதெல்லாம் வச்சு எடுக்கலாம், பெனிஃபிஷரி நேம் வச்சு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு யூஆர்என் நம்பர் தான் தெரியணும், ரேஷன் கார்டு நம்பர் தான் தெரியணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஏதாவது மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சது அப்படின்னாலுமே, மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் வந்து பயனடைஞ்சிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய ரேஷன் கார்டு நம்பர் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் ரேஷன் கார்டு நம்பர் இல்லைனாலும் யூஆர்என் நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? ரேஷன் கார்டு நம்பர்னால் ஸ்மார்ட் கார்டு நம்பர் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? நம்மளோட ஸ்மார்ட் கார்டில் ஃபோட்டோவுக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த 12 டிஜிட் நம்பர் தான் நம்ம அங்கே என்ட்ரு பண்ணணும். சரிங்களா? நான் இப்போது அதை எல்லாமே என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறது, அதுக்கு ஃபார்ம் எல்லாம் என்னென்ன வாங்கணும், அதை எப்படி ஃபில் பண்ணுறது, எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே யூஆர்என் நம்பர் அப்படின்னு இருக்கும், நான் யூஆர்என் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கிறேன். அப்படின்னு இருக்குது, நான் சர்ச் கொடுத்துட்றேன். சர்ச் கொடுத்தும் பார்த்திங்கன்னா கீழே பாலிசி நம்பர்னு வந்துருச்சு. அதே மாதிரி ரேஷன் கார்டு நம்பர், மெம்பர் நேம் இன் இங்கிலீஷ், மெம்பர் நேம் இன் தமிழ், இந்த மாதிரி வரும். ஏஜ், ஜெண்டரு, டிஸ்ட்ரிக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்ரோல்மெண்ட் டேட்டு, எந்த டேட்டில் என்ரோல் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ இதில் பாலிசி நம்பர்னு இருக்கும், அந்த பாலிசி நம்பர் தான் பார்த்திங்கன்னா யூஆர்என் நம்பர். அது மேலே கர்சர் வச்சு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் ஈஸியாக கார்டு வந்து ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது, அதாவது 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்களா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், கார்டு ஹோல்டர், யூஆர்என் நம்பரு, கார்டு ஹோல்டர் நேமு, அதே மாதிரி ஜெண்டரு, என்ரோல்மெண்ட் டேட்டு, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, இது எல்லாமே இருக்கும். அப்படி ட்ராப்டவுன் வரேன். ட்ராப்டவுன் வந்தது பாலிசி சம் அஷ்யூர்டு, அதாவது 5 லட்ச ரூபா அப்படின்னு இருக்குது. டோட்டல் கிளைம், ஸோ இது வரைக்கும் ஏதாவது கிளைம் பண்ணியிருக்காங்களான்னா 0 அப்படின்னு இருக்குது. ஸோ ப்ரீஆத், அதாவது முன்னாடியே வந்து அப்ரூவல் வாங்கி ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னா அதுவும் 0ல் இருக்குது. ரிமைனிங் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 5 lakhs இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5 லட்ச ரூபா மதிப்புள்ள மருத்துவ காப்பீடு அட்டையை பெற முடியும். சரிங்களா? ஸோ இதை நம்ம கார்டு வழியாக போட்டு வச்சுக்கலாம். நம்ம ஃபோட்டோ எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அப்படியே நான் கார்னர் வரேன். இது மேலே பாருங்கள், டாப்பில் ஜென்ரேட் இ கார்டு அப்படின்னு இருக்குது, அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்து இங்கே பாருங்கள், தமிழ்நாடு அரசு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் PMJAY, அதாவது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு மத்திய அரசு திட்டம் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே இணைந்து தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 லட்ச ரூபாய்க்கு உண்டான மருத்துவ காப்பீடு தராங்க. ஸோ இதில் உங்களோட யூஆர்என் நம்பர் இருக்கும், நேம் இருக்கும், அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், இது எல்லாமே இருக்கும். ஸோ உறுப்பினர் அடையாள அட்டையின் கீழே பார்த்திங்க அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருப்பாங்க, உதவி எண் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வழிமுறைகள் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி கார்டு வந்து ஜென்ரேட் பண்ணி எடுக்கலாம். இது முதல் நாள்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஏதாவது நீங்கள் எடுக்கிறீங்க மருத்துவத்தில் அப்படின்னா
ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கார்டு எல்லாம் எப்படி எடுக்கிறது எல்லாமே ரியல் டைமாக பார்த்தாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய வேலைகள், சப்போஸ் எனக்கு வந்து யூஆர்என் நம்பரு ரேஷன் கார்டு நம்பர் போட்டங்காட்டி எனக்கு இந்த மாதிரி ஒரு திட்டத்தில் எனக்கு பயனாளியாக இருக்கும் அப்படின்னு வந்துருச்சு. சப்போஸ் அங்கே பேர் வரல, ஸோ எனக்கு யூஆர்என் நம்பர் தெரியாது, ரேஷன் கார்டு நம்பர் போட்டு வரல, நோ என்ட்ரி அப்படின்னு வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கும். ஓகேங்களா? முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்ம் இருக்கும். இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட பெயர் எழுதிக்கணும், அதே மாதிரி கணவர் பெயர் தகப்பனார் பெயர் எழுதிக்கணும், ஆண் பெண் ஆனா பெண்ணான்னு எழுதிக்கணும், பிறந்த தேதி, அதாவது குடும்ப தலைவர் யாரோ அவங்களது வந்து ரேஷன் கார்டில் இருக்கிற மாதிரி எழுதிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் தொழில், என்ன தொழில் பண்ணுறாங்க, கண்டிப்பாக இவங்க அரசு வேலையில் இருக்கக்கூடாது, அரசு பணியாளராக வந்து இவங்க இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வகுப்பு எஸ்சி எஸ்டி ஓசி அப்படின்னா இதில் ஜென்ரல் எல்லாருமே வருவாங்க, எம்பிசி பிசி பிசிஎம் இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓசி கேட்டகரியில் வருவாங்க. அதுக்கப்புறம் குடும்ப அட்டை எண், ரேஷன் கார்டு நம்பர் நம்ம எழுதிக்கணும். அதே மாதிரி ஆதார் அட்டை எண், நிரந்தர முகவரி ஃபுல்லாகவே எழுதிக்கணும். அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர், குடும்பத்தில் எத்தனை பேர் உறுப்பினர் இருக்காங்களோ அவங்களது எல்லாமே எழுதிக்கிங்க. பெயர், ஆனா பெண்ணா, வயது, உறவு முறை உங்களுக்கு, அதாவது நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா உங்களோட உறவு முறைகள்லாம் யார் யார் அவங்க, அதாவது உங்களோட சன் டாட்டர், அதே மாதிரி உங்களோட ஒய்ஃப், இந்த மாதிரி மதர், இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? அதுக்கும் கீழே பாருங்கள் 10th நான் மற்றும் எனது குடும்ப உறுப்பினர்கள் அரசு ஊழியர் அல்லது அரசு ஊழியர் ஓய்வூதியம் பெறுவோரா அல்ல அப்படின்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஓய்வூதியம் பெறுவீங்க, அதே மாதிரி அரசு ஊழியராக இருக்கீங்கன்னா இந்த திட்டத்தில் நீங்கள் இணைய முடியாது. அப்படியே ட்ராப்டவுன் வரேன். ட்ராப்டவுன் வந்தது இதனால் வரை முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழ் உறுப்பினராக பதிவு செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது எல்லாமே கொடுத்ததுக்கு கீழே உங்களோட கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கீழே உங்களோட விஏஓ, அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், கிராம நிர்வாக அதிகாரி, ஸோ அவர்கிட்ட போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக சான்று வாங்கணும். சரிங்களா? ஸோ இந்த சான்று வாங்கிட்டு கண்டிப்பாக மேலே ஒன்று பாருங்கள். ஸோ இதில் ஆண்டு வருமானம் அப்படின்னு சொல்லியிருக்கு. 1,20,000 ரூபாய்க்கு குறைவாக இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் பயனாளியாக சேர முடியும். நான் ஆல்ரெடியே சொன்ன மாதிரி தான் அவங்க பார்த்திங்க அப்படின்னா போர் ஃபேமிலியாக இருக்கணும். ஸோ அதையும் பார்த்துங்க. ஸோ கண்டிப்பாக 1,20,000 ரூபாய்க்குள்ள இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து இந்த திட்டத்தில் பயனடைய முடியும். ஸோ இதெல்லாம் எழுதிட்டு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக சான்று இதெல்லாம் விஏஓ தான் ஃபில் பண்ணுவார். ஸோ அவங்க சைன் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த சைன் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கலெக்டர் ஆஃபீஸில், அதாவது உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுனா இதுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வருமான சான்று வேணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஜாதி சான்று, அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்களோட ஆதார் கார்டு, இது அதே மாதிரி உங்களோட ஆதார் கார்டு, எல்லாத்தோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஸோ எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாலே உடனே இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கும்போது எல்லாமே ஒரு செட்டு நீங்கள் ஜெராக்ஸ் கொடுக்கணும். உங்களால் லைவாக ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூஆர்என் நம்பர் மாதிரி கொடுப்பாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த 18 டிஜிட் நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில், அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டம் இந்த வெப்சைட்டில் வந்ததும் மெம்பர் சர்ச் அப்படின்னு இருக்கும். அவங்க கொடுக்கக்கூடிய அக்னாலஜ்மெண்ட் நம்பர், யூஆர்என் நம்பர் இங்கே போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்டு ஷோ ஆகும். அதை எடுத்துகிட்டு அடுத்த நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா அப்படின்னா மருத்துவ உதவியை நீங்கள் பெறலாம். சரிங்களா? இது நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் முதற்கொண்டு நீங்கள் பார்த்துக்கலாம். 5 லட்சம் ரூபாய்க்கு உண்டான காப்பீடு அட்டை தான் இது. சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக்கர்.